காலி பகுதிகளில் ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் தற்கொலை செய்கிறார். ஒரு பெரும் போதை வஸ்து பாவனையாளர். அவர் தற்கொலை செய்கிறார். தற்கொலை செய்து அந்த பொடியை போஸ்ட்மார்ட்டம் கொண்டு வராங்க. அவர் தற்கொலை செய்வதற்கு முன்னால் அவர் செஞ்ச வேலை, அவருடைய ஆண் உறுப்பை அறுத்து வீசியிருக்கிறார். விசாரணை நடக்குது. அவருக்கு பல வருடங்களாக ஆண்மை இல்லாமல் போய்விட்டது. மனைவியினுடைய நச்சரிப்பினால் இனிமேல் நம்ம இதிலிருந்து தேர முடியாது அப்படிங்கிறதுனால ஆண் உறுப்பை அறுத்து வீசிட்டு அவன் செத்து போறான். இதெல்லாம் அவனே காசு கொடுத்து சாவு வாங்கி இருக்கிறான். இப்படி எத்தனை பேர் சூசைட் பண்றாங்க. வித்யாங்கிற ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் பின்னணியில் இருப்பது போதை வஸ்து. 7 வயசு 10 வயசு ஒரு பச்சிளம் குழந்தை சேத்தில் புதைக்கப்பட்டால் பின்னால் இருந்தது ஒரு போதை வஸ்து. அதே மாதிரி வாழைச்சேரி பகுதியில் ஒரு வயதான பெண் வெறும் கத்தியால் பிளேடினால் கிழித்து கொல்லப்பட்டிருந்தால் பின்னால் இருந்தது போதை வஸ்து பாவனை. இவன் சிகரெட் குடிக்கிறான், பீடி குடிக்கிறான், போதை பொருள் பாவிக்கிறான். எனக்கு என்னன்னு நம்ம இருக்கக்கூடாது. இன்னைக்கு நமக்கு அரிசிக்கு விலை, மீனுக்கு விலை, மாவுக்கு விலை, பானுக்கு விலை, பருப்புக்கு விலை என்றால் இந்த கவர்மெண்ட் மக்களுக்காக செலவு பண்ற காசை எல்லாத்தையுமே சமநிலைப்படுத்துறதுக்காக வேண்டி நம்முடைய பொருட்களுக்கு எல்லாம் விலையை கூட்டுது. நாம திங்கிற அரிசிக்கு விலை கூட்டுறதுக்கு காரணம் இந்த சிகரெட் குடிச்சிட்டு போதை வஸ்தை பாவிச்சுக்கிட்டு மதுவை அருந்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்காது இல்லையா, அவனுக்கு கோடிக்கணக்கான மருந்துகள் அந்த கவர்மெண்ட் செலவு செய்யுது. செலவு செஞ்சுட்டு அந்த பட்ஜெட்டை அரிசியில கழிக்கும், அந்த பட்ஜெட்டை பருப்புல கழிக்கும். நம்ம எல்லாம் நினைக்க கூடாது நாம ஒண்ணும் பாவிக்கலையே, தப்பியாச்சு, நம்ம தப்பிச்சோம் அதை பாவிக்காம. ஆனால் அந்த பாவித்த காரணத்தினால் நம்ம இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாம அலைகிறோம். மனுஷன் சாப்பிடுற ஒரு ஹலாலான ஒரு கோதுமையினால செய்யப்படுது. அன்னைக்கு பிரதானமான உணவு கோதுமை. அந்த கோதுமையால ஒரு ட்ரிங்க் செய்யறாங்க, ஒரு பானம் செய்யறாங்க. அதை குடிச்சா நல்லா இருக்குது. அப்ப காரணம் சொல்றாங்க, நாங்க கூல் பன்றையில இருந்து வரோம், குளிர் பிரதேசத்துல இருந்து வரோம், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். அங்க அந்த கோதுமையால செஞ்ச ஒரு ட்ரிங்க்ஸ் கிடைக்குது, குடிச்சிடலாமா யார சொல்லலான்னு அழகா தெளிவா நிலைமைய சொல்லி, பேக்ரவுண்ட் சொல்லி, சூழ்நிலை சொல்லி குடிச்சிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. என்னதான் சொன்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே கேள்வியா, ஒரு குறுக்கு விசாரணை தான், குடிச்சா போதை வருதா அப்படின்னு கேட்கிறாங்க. நீ என்ன வேணும்னாலும் பண்ணி குடிச்சிட்டு போ, அது ஹலால் ஆனதுதான், கோதுமை தான், அதுல கஞ்சி காய்ச்சி குடிக்கலாமா, குடி. ஒரே கேள்வி, போதை வருதா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டவர் உண்மையை சொல்றாங்க, ஆமா வருது அப்படின்னா. முடியாது, ஹராம், நிறுத்திக்கோன்றாங்க. போதை வஸ்து பாவிக்கிறதுக்கு திருடுறான், போதை வஸ்து பாவிச்சதனால கற்பழிக்கிறான், போதை வஸ்து பாவிச்சதனால கொலை செய்கிறான், போதை வஸ்து பாவிக்கணும்ங்கிறதுக்காக கொலை செய்கிறான். நடக்குதா இல்ல? எத்தனை கொலை, எத்தனை கொலைகள், எத்தனை கற்பழிப்புகள், எத்தனை கொள்ளைகள், எத்தனை திருட்டு, எத்தனை தீவிரவாதம் இந்த போதை வஸ்து பாவனையால் இன்றைக்கு நாட்டில் நடந்துகிட்டே இருக்குது. குடும்பங்கள் சின்ன பின்னமாயிட்டு இருக்குது. இந்த போதை வஸ்து பாவனையினால், இந்த ஹார்மோன் சேஞ்சினால் என்னென்ன அநியாயங்கள் நடக்கிறது தெரியுமா? குறிப்பாக இந்த இளைஞர்களுக்கும் இதை பாதிக்கக்கூடியவர்களுக்கும் தெரியாது இது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்று தெரியாது. இது நேரடியாக தாக்கம் செலுத்துவது ஆண்மை குறைவு. ஆண்மை குறைவல்ல, ஆண்மை நீக்கம் செய்யப்படுகிறது. பாவனை தொடங்கும் போது இவர்களுக்கு ஆண்மை அதிகரித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆண்மை அதிகரிக்கும் கொஞ்ச நாள். ஒவ்வொரு மனிதனுடைய மூளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ப ஒரு சிலருக்கு ஒரே மாசத்துல, ஒரு சிலருக்கு 6 வருஷத்துல அவருக்கு மொத்தமா ஆண்மை வேலை செய்யாது. ஏன்னா ஒரு பொண்ணு விசாரிக்கிறது அவனுக்கிட்ட தான், நீங்க சாராயம் குடிக்கிறாங்க, ஏன்னா உண்மை சொல்லிட்டு வந்தானே, ஓமோ நான் கொஞ்சம் குடிப்பேன் சொல்லுவான் தானே. மூளை கெட்டது அதுகிட்ட கேட்டிருக்குது, நீங்க தூள் பாவிக்கிறோமா அப்படின்னு. அவன் சொல்லிக்கான் அஸ்தாபுல்லா 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 அஸ்தாபுல்லான்னு. கொஞ்ச நேரம் அஸ்தாபுல்லா சொல்லியே 50 ரூபா பில்லு போயிருக்கு அவளுக்கு. அவன் என்ன சொல்லிக்கான் தெரியுமா? அது என்ன கலரண்டே எனக்கு தெரியாது. சில வேளை இதை சொல்லும் போதே அவன் அடிச்சுட்டு தான் இருந்திருப்பான் போல இருக்குது. والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. முதலிலே இந்த போதை சம்பந்தமாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அல்லாஹ்வுடைய திருமறை
வசனம் அழகான ஒரு விளக்கத்தை நமக்கு தந்துவிட்டு சென்று விட்டது. சூரத்துல் மாயிதாவினுடைய 90வது வசனத்திலேயே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டிவிட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். அர்த்தம் என்ன? ஈமான் கொண்டவர்களே, நிச்சயமாக போதைப் பொருள் என்பதும் சூதாட்டமும் நீங்கள் நாட்டி வைத்து சிலைகளை வணங்குவதும் அம்பறிந்து குறி சொல்வதும், இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள அம்பறிந்து குறி சொல்வதும் ஷைத்தானுடைய அசிங்கமான செயல்களில் இருந்தும் உள்ளது. அதனை முற்றாக தவிர்த்து விடுங்கள், விட்டு விடுங்கள், நீங்கள் வெற்றி அடையலாம் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்றைய கலாச்சாரங்களில் மனிதர்களுக்கு பொருத்தமில்லாத தீங்கு விளைவிக்கக்கூடிய, இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய முறைகேடான விடயங்களை அடுக்கடுக்காக தடுத்து கொண்டு வரும்போதே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய நட்டி வைத்து சிலை வணங்குவதை அல்லாஹ் தஆலா முதலில் சொல்லாமல் போதைப் பொருளும் சூதாட்டமும் என்று தொடங்குகிறான் என்றால் ஒரு மனித வாழ்வுக்கு அது எவ்வளவு கேடுகட்ட ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞான வளர்ச்சிகள் இல்லாத, ஆய்வுகள் இல்லாத அந்த காலகட்டத்திலேயே இது மனிதனுக்கு கேடு விளைவிக்க கூடியது அப்படி என்று சொல்லி அந்த திருமறை வசனம் அன்றிலிருந்தே இதை சொல்லிக் கொண்டு வருகிறது. அன்றைய சமுதாயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் இருந்த ஒட்டுமொத்த போதைப் பொருள் பாவனைகளையும் முற்றாக அழித்து அதை நிறுத்தி அவர்களுக்குள் ஒரு வாழ்க்கை முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தந்துவிட்டு சென்று விட்டார்கள். அன்றைய காலகட்டத்தில் இருந்த போதை பாவனை என்பது மது அருந்துவதும் அதே மாதிரி கஞ்சா பாவனைகளும் அன்று இருந்திருக்கிறது. இன்றைக்கு பல பெயர்களிலே, புதிதாக பல பெயர்களிலே இந்த போதைப் பொருள்கள் நம்முடைய சமுதாயத்திலே வந்து கொண்டிருக்கிறது. இந்த திறந்த வெளியிலே அந்த போதைப் பொருட்களின் பெயர்கள் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடாது. இந்த போதை பாவிக்கிறார்கள், இந்த பெயரில் பாவிக்கிறார்கள் என்று சொல்லக்கூடாது. காரணம், அதை அவர்களுக்கு ஆசை ஊட்டிய மாதிரி போய்விடும். ஆனால் கொமனாக போதைப் பொருள் என்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன், அதில் அத்தனையும் அடங்கும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த போதையில் எது ஹராம் எது ஹலால் என்று ஆய்வுகள் நடக்கிறது. அது பிரச்சனை இல்லை, இது சின்னது தானே, அது ஒண்ணுமே இல்லை, அது சும்மா கொஞ்சம் தானே அப்படின்னு இன்னைக்கு வியாக்கியானம் செய்யக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தை சொன்னார்கள், மா அஸ்கர கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராம். ஒரே வார்த்தை. எந்த ஒரு வஸ்துவை அதிகமாக பாவித்தால் போதை தருமோ அந்த வஸ்துவை கொஞ்சமாக பாவித்தாலும் ஹராம் தான், விட்டுவிடு அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபி தோழர் வருகிறார். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு ஃபத்வா கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், இன்னா மின் அர்தின் பாரிதின், நாங்கள் ஒரு குளிர் பிரதேசத்தில் இருந்து வருகிறோம். அந்த குளிர் பிரதேசத்திலே நாங்கள் உடல் வருத்தி கடுமையாக வேலை செய்கிறோம். நாங்கள் ஷதீதன் என்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். وَنَجِدُ مِنْ هَذَا الْقَمْحِ شَرَابًا, கோதுமையால் செய்யப்படும் ஒரு குடிக்கக்கூடிய ஒரு பானம் எங்களுக்கு அங்கே கிடைக்கிறது. அதை குடித்தால் அந்த குளிரையும் தாங்க முடியும், அந்த வேலை பளுவையும் எங்களால் நிவர்த்தி செய்ய முடிகிறது, குடிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. எதனால செய்யப்படுது? மனுஷன் சாப்பிடுற ஒரு ஹலாலான ஒரு கோதுமையினால செய்யப்படுது. அன்னைக்கு பிரதானமான உணவு கோதுமை. அந்த கோதுமையால ஒரு ட்ரிங்க் செய்யறாங்க, ஒரு பானம் செய்யறாங்க. அதை குடிச்சா நல்லா இருக்குது. அப்ப காரணம் சொல்றாங்க, நாங்க கூல் பன்றையில இருந்து வரோம், குளிர் பிரதேசத்துல இருந்து வரோம், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். அங்க அந்த கோதுமையால செஞ்ச ஒரு ட்ரிங்க்ஸ் கிடைக்குது, குடிச்சிடலாமா யார சொல்லலான்னு அழகா தெளிவா நிலைமைய சொல்லி, பேக்ரவுண்ட் சொல்லி, சூழ்நிலை சொல்லி குடிச்சிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. என்னதான் சொன்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே கேள்வியாம், ஒரு குறுக்கு விசாரணை தான், ஹல் யுஸ்கிர், குடிச்சா போதை வருதா அப்படின்னு கேட்கிறாங்க. நீ என்ன வேணும்னாலும் பண்ணி குடிச்சிட்டு போ,
அது ஹலாலானதான், கோதுமை தான், அதுல கஞ்சி காய்ச்சி குடிக்கலாமா, குடி. ஒரே கேள்வி, போதை வருதா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டவர் உண்மையை சொல்றான், ஆமா வருது அப்படின்னா. முடியாது, ஹராம், நிறுத்திக்கோன்றாங்க. இதுதான் அன்றைக்கு இருந்த போதை ஒழிப்புல பேர்கள் என்ன வேண்டும் என்றாலும் வைத்துக்கொள், அது உனக்கு போதையாக மாறுதா, உன் புத்திய மங்க வைக்குதா, உன் நிலைமையை அது புரட்டி போடுதா, அது உனக்கு ஆபத்து, உனக்கு எதிரானது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அது புகையாக இருக்கட்டும், திண்மமாக இருக்கட்டும், லிக்விட்டாக இருக்கட்டும், அது என்ன வேணுமென்றாலும், இது ஒரு டேப்லெட்டா இருக்கட்டும், தூளா இருக்கட்டும், இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும், அது வெறும் ஒரு நுகர்வக்கூடிய ஒரு வாசமாக இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் அது போதை தருதா, நிறுத்திக்கோ, ஹராம் அப்படின்னா. அப்ப எதுக்கு பேரை பத்தி இப்ப யோசனை? அவன் என்ன பேர் வேணுமென்றாலும் வச்சுக்கொள்ளட்டும், அது மாத்திரையா இருக்கட்டும், மருந்தாக இருக்கட்டும், போதை தருவது ஹராம் அப்படிங்கிறாங்க. அதனால இந்த மனிதனுக்கு அவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு காலத்துல நம்ம எல்லாம் சிகரெட் பீடி குடிக்கிறவங்கள ஒரு மாதிரியா பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நம்ம எல்லாம் சின்ன வயசுல அப்படி இருந்துச்சு. சிகரெட் குடிக்கிறவன் மறைச்சுவான், பெரியவங்களை கண்டா. ஒரு ஆலிம் சாவை கண்டா சிகரெட்டை மறைச்சுவான், ஒரு பெரியப்பாவை கண்டா ஒழிச்சிருவான். சிகரெட் குடிக்கிறது தப்பு. இப்ப சிகரெட் குடிச்ச பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு அதை விட பெரிய சாமெல்லாம் வந்தாச்சு. சிகரெட் குடிக்கிற பரவாயில்ல. ஒருத்தர் இந்த போதை வஸ்து பாவனையாளர் அதை நிறுத்துறதுக்கான ஒரு உளவாள துணைக்காகவும் அது சம்பந்தமான சில ஆலோசனைகளை பெறறதுக்கும் வந்தார். அப்ப அவர்கிட்ட என்ன பாவிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு கடுமையான ஒரு போதை பொருள் பெயரை சொல்லி இதைத்தான் பாவிச்சேன். அதை விட பெரிய ஒரு போதை பெயரை சொல்லி அது எப்போவாவது பாவிச்சது உண்டான்னு கேட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், அதெல்லாம் பாவிக்கிறல்லங்கிறார். அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு. அல்ஹம்துலில்லாஹ், அதெல்லாம் தொட்டு இல்லைன்றார். இவர் சொன்னதே பெரிய விஷயம், நான் கேட்டது அதை விட பெருசு. கேட்கணும் இல்லையா, என்னென்ன பாவிக்கிறீங்க, எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா பாவிக்கிறீங்க, எவ்வளவு மணித்தியாலத்துக்கு ஒருக்கா பாவிக்கிறீங்க, அதெல்லாம் கேட்டுத்தானே அவங்களுக்கு கொடுக்கணும். அவர் அதை சொல்லும் போது அவர் பாவிக்கிறதே பயங்கரமான ஒரு போதை தான். அதை சொல்லும் போது என்ன சொல்றாரு தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், இதெல்லாம் பாவிச்சிருக்கா, இதோட நின்றுக்கிட்டாங்க. அதுவே பெரிய நிலைமை அப்படி இருக்குது. நிர்வாணமாக இருக்கிறவன் ஊர்ல உடுத்துக்கிட்டு போனவன் தான் வெக்கப்படுவானாங்கிற மாதிரி இன்னைக்கு இவ்வளவு நிறைஞ்சு போதைப் பொருள் இருக்கிறதுனால அவர் பாவிக்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு. அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான் அப்படிங்கிறார். இந்த அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. அதனால இதை பத்தி பேச வேண்டியிருக்கு. போதைப் பொருள் பாவனைங்கிறது வீடு சிகரெட் பற்றி கணக்கெடுக்காம இதை பற்றியே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கிட்டத்தட்ட இப்ப 10-12 வருஷத்துக்கு முன்னால இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு ஒரு அறிக்கைதல் தினகரன் பத்திரிகையில கூட அது வெளியாயிடுச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு சொல்லுது, பீடி சிகரெட்டால் மட்டும், மற்ற பெரிய போதையெல்லாம் கிடையாது, இந்த சாராயம் கஞ்சா போன்ற பெருசெல்லாம் கிடையாது, பீடி சிகரெட்டால மட்டும் இலங்கையில் வருஷத்துக்கு 24,000 இருந்து 25,000 பேர் சாவுறாங்க. இது கவர்மெண்ட் கொடுத்த ஒரு புள்ளி விவரம், அவங்க ஹாஸ்பிட்டல் முடிவுகளை வச்சு எடுத்தது. போகாது எவ்வளவு இருக்கும். வெறும் பீடி சிகரெட்டால் வருஷத்துக்கு 24,000 இருந்து 25,000 பேர், ஒரு நாளைக்கு 70 இருந்து 72 பேர் பீடி சிகரெட்டால கூட மரணிக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, பீடி சிகரெட்டாலேயே இந்த நிலைமை என்றால் அடுத்தது என்ன? இதனால சாவுறாங்க என்றால் அதுக்கு முன்னால மருத்துவம் நடக்குது. அந்த மருத்துவம் நடக்குது என்றால் மருத்துவ பீடங்கள் எல்லா ஹாஸ்பிட்டலும் அதற்காக வேண்டி எத்தனை கோடியை செலவு பண்ணணும். இவன் சிகரெட் குடிக்கிறான், பீடி குடிக்கிறான், போதைப் பொருள் பாவிக்கிறான், எனக்கு என்னன்னு நம்ம இருக்கக்கூடாது. இன்னைக்கு நமக்கு அரிசிக்கு விலை, மீனுக்கு விலை, மாவுக்கு விலை, பானுக்கு விலை, பருப்புக்கு விலை என்றால் இந்த கவர்மெண்ட் மக்களுக்காக செலவு பண்ற காசை எல்லாத்தையுமே சமநிலைப்படுத்துறதுக்காக வேண்டி நம்முடைய பொருட்களுக்கு எல்லாம் விலையை கூட்டுது. நாம திங்கிற அரிசிக்கு விலை கூட்டுறதுக்கு காரணம் இந்த சிகரெட் குடிச்சிட்டு போதை வஸ்தை பாவிச்சுக்கிட்டு மதுவை அருந்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்காது இல்லையா, அவனுக்கு கோடிக்கணக்கான மருந்துகள் அந்த கவர்மெண்ட் செலவு செய்யுது. செலவு செஞ்சுட்டு அந்த பட்ஜெட்டை அரிசியில கழிக்கும், அந்த பட்ஜெட்டை பருப்புல கழிக்கும். நம்ம எல்லாம் நினைக்க கூடாது நாம ஒண்ணும் பாவிக்கலையே, தப்பியாச்சு, நம்ம தப்பிட்டோம்.
அதை பாவிக்காம. ஆனால் அந்த பாவித்த காரணத்தினால் நம்ம இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாம அலைகிறோம். இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாம நிக்கிறோம். என்ன காரணம்? இவன் பாவிச்சுட்டான். அவன் தானே அவன் சாவல்ல. அவன் சாவறதுக்கு முன்னாடியே பல கோடி இந்த நாடு இழக்குது. அந்த அவ்வளவு சொத்துக்களும் நம்முடைய வரிப்பணங்கள் நமக்கு போடக்கூடிய பட்ஜெட்ல போகுது. ஒவ்வொரு வருஷத்திலையும் பட்ஜெட், ஒவ்வொரு ஆட்சி மாறும் போதும் பட்ஜெட் போடப்படுதா இல்லையா? அந்த பட்ஜெட்ல ஹாஸ்பிட்டல் மருந்து செலவு என்று போடப்படுது. அதில் பெரும் பகுதி இந்த போதை பாவனையாளர்களுக்கு செலவு செய்யப்படுது. அவங்களுக்கு செலவு செய்யப்படுது. இந்த போதைப் பொருள் புகையிலைகள் பாவிப்பதனால் கேன்சர் வருது. அந்த கேன்சருக்கு எவ்வளவு செலவு செய்யப்படுது யோசிப்பாங்க. கேன்சருக்கு எவ்வளவு செலவு? சின்ன பிள்ளைக்கு கேன்சர். அதுக்கு எப்படி வந்துச்சு கேன்சர்? பாப்பா பாவிக்கிறான், அதனால பிள்ளைக்கு கேன்சர். பக்கத்து விட்டு காரம் பாவிக்கிறான், அதனால கேன்சர். டாக்டர் கீத்மூர் சொல்றார், புகைத்தலை ஒருவன் எழுத்து விடும் புகையில் இருந்து பாதிக்கப்படுவதில் பாதி பேர் பக்கத்தில் இருப்பவன் அப்படிங்கிறார். பக்கத்தில் இருக்கிறவன் பாதிக்கப்படுறான். அப்ப செத்து போற 24,000 பேரில் 10-12,000 பேர் தான் பாவிச்சவன். மற்றவன் எல்லாம் பாதிக்கு மேல பக்கத்தில் இருந்தவன் தான். அவ்வளவுதான். அப்ப போதைப் பொருள்ல சிகரெட் பீடிய போதைப் பொருளா கணக்கெடுக்கிறதே இல்ல. அதுலயே இவ்வளவு பேர் சாவுறாங்க. அப்ப மற்ற பெரிய போதைகளில் எத்தனை பேர் சாவுறாங்க சிந்திச்சு பாருங்க. நாடு சின்னாபின்னமாகி இன்னைக்கு மக்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த போதைப் பொருள் பாவனை. இதனால என்ன நடக்குது சிந்திச்சு பாருங்க. இந்த போதைப் பொருள் பாவனையால் என்ன நடக்குது? இந்த போதைப் பொருள் பாவிக்கும் போது பல்வேறுபட்ட உடல் நிலைகள், மாற்றங்கள், நோய்கள் பரவிக்கிட்டே இருக்குது. முக்கியமா இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய மூளையில் இருக்கக்கூடிய டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன் கூடுது. நம்முடைய மூளையில பல ஹார்மோன்கள் இருக்கு. அசிடைல்கோலின்ங்கிற ஹார்மோன், கோர்டிசால் ஹார்மோன், டோபமைன் ஹார்மோன், இது மாதிரியான பல ஹார்மோன்கள் நம்முடைய உடம்புல இருக்குது. அந்த ஹார்மோன்களில் இந்த டோபமைன் ஹார்மோன்ங்கிறது சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கும் போது சுரக்கக்கூடிய ஹார்மோன். நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம். ஒரு கல்யாணம், ஒரு வெற்றி, ஒரு வியாபாரத்தை முடிச்சிட்டு பணத்தை எண்றோம். நமக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் நடக்குது, ஒரு ரிசல்ட்ஸ் வந்தாச்சு, ஒரு பெருநாள் வருது, ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி செய்தி ஒன்று காதுல விழுந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம். ஒரு நகைச்சுவை கேட்கிறோம், ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்குது. அந்த சந்தோஷத்தை இந்த உடம்புக்கெல்லாம் கடத்துவது அந்த ஹார்மோன் சுரந்து, அந்த டோபமைன்ங்கிற அந்த ஹார்மோன் சுரக்குது. அது காரணத்தோடு சுரந்தால் ஒண்ணுமே இல்லை. காரணம் இல்லாமல் சுரக்கும் போது ஒன்றுமில்ல, ஒருத்தன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அதுதான் இந்த போதை பாவனையாகும். ஒண்ணும் இல்லை, ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒண்ணுமே இல்லை, சும்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதான் பைத்தியாரங்கிறோம். நம்ம சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம். அப்ப இது இந்த டோபமைன் ஹார்மோன் சுரப்பதனால் ஏற்படுது. இந்த டோபமைன் ஹார்மோன் அதிகமாக சுரக்க என்ன நடக்கும்? அவர் சிவியர் ஃபார்ம் ஆஃப் மென்டல் இல்னஸுக்கு ஆளாகிறார். ரொம்ப பெரிய ஒரு மனநோயாளியாக அவன் ஸ்டார்ட் ஆகுது. அவனுக்கு மனநோயாளியாக அவன் மாறத் தொடங்குறான். ஏனென்றால் இன்றைக்கு மனநோய்களிலேயே ரொம்ப பெரிய மனநோய் என்று சொல்வது ஸ்கிசோப்ரினியா, பைபோலர் அஃபெக்டிவ் டிஸார்டர். இந்த நோயாளர்களுக்கு இருக்கக்கூடியது இதே விஷயம், டோபமைன் ஹார்மோன் கூடியிருக்கு. அவ்வளவுதான். அப்ப இந்த நோயாளர்களுக்கு இருக்கக்கூடியதே டோபமைன் ஹார்மோன் தான் போதை வஸ்து பாவனையாளர்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது ஸ்டார்ட் ஆனால் அவன் என்ன நடக்குது என்றால், அந்த ஹார்மோன் சுரக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஹார்மோன் தேவை ஏற்படும். அந்த ஹார்மோன் தேவையை இந்த உடல் உணரும். அதனால் நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய ஹைபோதலம்ஸ் உடம்பிலுடைய எல்லா பாகங்களிற்கும் சமிக்கை கடத்தும். அதனால் அவன் அதுக்கு எடிட் ஆகுறான். அந்த டைமுக்கு அது தேவைப்படுது. அட்டிச்சு பிச்சுக்கு போய் அதை பாவிக்கணுங்கிறான். களவு எடுக்கிறது அதனாலதான். இன்னைக்கு திருட்டு சம்பவம் நடக்குது அதிகமா. எதுக்கு? போதை வஸ்துக்கு. போதை வஸ்து பாவிக்கிறதுக்கு திருடுறான். போதை வஸ்து பாவிச்சதனால கற்பழிக்கிறான். போதை வஸ்து பாவிச்சதனால கொலை செய்கிறான். போதை வஸ்து பாவிக்கணும்ங்கிறதுக்காக கொலை செய்கிறான். நடக்குதா இல்ல? எத்தனை கொலை, எத்தனை கொலைகள், எத்தனை கற்பழிப்புகள், எத்தனை கொள்ளைகள், எத்தனை திருட்டு, எத்தனை தீவிரவாதம் இந்த போதை வஸ்து பாவனையால் இன்றைக்கு நாட்டில் நடந்துகிட்டே இருக்குது. வித்யாங்கிற ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் பின்னணியில் இருப்பது போதை வஸ்து. 7 வயசு 10 வயசு ஒரு பச்சிளம் குழந்தை
சேத்தில் புதைக்கப்பட்டால் பின்னால் இருந்தது ஒரு போதை வஸ்து. அதே மாதிரி வாழைச்சேரி பகுதியில் ஒரு வயதான பெண் வெறும் கத்தியால் பிளேடினால் கிழித்து கொல்லப்பட்டிருந்தால் பின்னால் இருந்தது போதை வஸ்து பாவனையாளராக இருந்தது பள்ளிக்கூடத்து மாணவர்கள். இப்படி எவ்வளவு சம்பவங்களை நாம் பத்திரிகைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்ற ஜனவரியில் இருந்து 7ஆம் மாசம் 15ஆம் தேதி வரை, சென்ற ஜனவரியில் இருந்து 7ஆம் மாசம் 15ஆம் தேதி வரை 78,169 கைதுகள் நடந்திருக்கிறது போதை வஸ்து பாவனைக்காக என்று இலங்கையினுடைய போதை வஸ்து தடுப்பு பிரிவு சட்டத்தில் உள்ளவர் அதிகாரிகள் அதனை அறிக்கையாக பத்திரிகையிலே கொடுக்கிறார். எப்படி வெறும் 6 மாசத்துல 78,169 கைதுகள் என்றால் கைது செய்யப்படாதவர்கள் எவ்வளவு பேர் பாவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க. எத்தனை குடும்பங்கள் சின்ன பின்னமாயிட்டு இருக்குது. இந்த போதை வஸ்து பாவனையினால், இந்த ஹார்மோன் சேஞ்சினால் என்னென்ன அநியாயங்கள் நடக்கிறது தெரியுமா? குறிப்பாக இந்த இளைஞர்களுக்கும் இதை பாதிக்கக்கூடியவர்களுக்கும் தெரியாது இது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்று தெரியாது. இது நேரடியாக தாக்கம் செலுத்துவது ஆண்மை குறைவு. ஆண்மை குறைவல்ல, ஆண்மை நீக்கம் செய்யப்படுகிறது. பாவனை தொடங்கும் போது இவர்களுக்கு ஆண்மை அதிகரித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆண்மை அதிகரிக்கும். கொஞ்ச நாள் ஒவ்வொரு மனிதனுடைய மூளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ப ஒரு சிலருக்கு ஒரே மாசத்துல, ஒரு சிலருக்கு 6 வருஷத்துல அவருக்கு மொத்தமா ஆண்மை வேலை செய்யாது. காலி பகுதிகளில் ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் தற்கொலை செய்கிறார். ஒரு பெரும் போதை வஸ்து பாவனையாளர். அவர் தற்கொலை செய்கிறார். தற்கொலை செய்து அந்த பொடியை போஸ்ட்மார்ட்டம் கொண்டு வராங்க. அவர் தற்கொலை செய்வதற்கு முன்னால் அவர் செஞ்ச வேலை, அவருடைய ஆண் உறுப்பை அறுத்து வீசியிருக்கிறார். விசாரணை நடக்குது. அவருக்கு பல வருடங்களாக ஆண்மை இல்லாமல் போய்விட்டது. மனைவியினுடைய நச்சரிப்பினால் மனம் கலந்து போய் இனிமேல் நம்ம இதுல இருந்து தேர முடியாது அப்படிங்கிறதுனால ஆண் உறுப்பு அறுத்து வீசிட்டு அவன் செத்து போறான். இதெல்லாம் அவனே காசு கொடுத்து சாவு வாங்கி இருக்கிறான். இப்படி எத்தனை பேர் சூசைட் பண்றாங்க, எத்தனை பேர் வாழ்க்கையை இழந்து போறாங்க, எத்தனை பெண்கள் வழிதவறி போயிட்டு இருக்கிறாங்க, எத்தனை குடும்பங்கள் சின்ன பின்னமாகி நடுரோட்டில் நிற்கிறது, எத்தனை பேர் வீட்டில் தவறு நடக்கிறது என்று தெரிந்தும் கண்டும் காணாமலும் இருக்கிறார். காரணம் நமக்குத்தான் ஒண்ணுமே இல்லையேங்கிறதுனால. அவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இந்த போதை வஸ்து பாவனையால் ஏற்படும். எனக்கிட்ட கூட எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, நான் போதை வஸ்து பாவனைக்கு ஆளாயிட்டு அதை நிறுத்தணும் சாரண்டு. பையன் திருந்துறதுக்கு முடிவைக்க எங்கேயோ சும்மா கேட்டிருக்கிறான்னு நம்மளும் துருவி ஆராய்ந்தால் அவன் சொல்றது அல்லாஹ்வை பயந்தல்ல, வீட்டில இருக்கிற மனைவியை பயப்படுகிறான். அவனுக்கு ஆண்மை இல்லாம போயிட்டு தப்பு செஞ்சிருவாளோ என்ற பயம் இப்பதான் வருது. இப்படியே சொல்லி அவங்க வந்து என்ன செய்வாங்க, இதுல இருந்து மீளணும், என்னுடைய பழைய நிலை எனக்கு திரும்பணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறோம். சம்பந்தப்பட்ட மருத்துவ அதிகாரிகளிடம் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டியதாக செய்யலாம். ஆனா திருந்தணும், விடணும். அப்ப இந்த டோபமைன் ஹோமோன் அதிகமாக சுரக்கிறதும் போது அந்த நேரத்துக்கு அது தேவைப்படுகிறது. அந்த தேவை ஏற்படும் நேரம் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. அதனால் தான் இவர்களுக்கு ரீஹபிலிட்டேஷன் சென்டர் தேவைப்படுகிறது, புனர்வாழ்வு மையம் தேவைப்படுகிறது. இலங்கையில் பல இடங்களில் இந்த புனர்வாழ்வு மையங்கள் இருக்கிறது. நம்முடைய மட்டக்களப்பிலேயும் இருக்கிறது. கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது, பிரைவேட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இதனுடைய தேவை மக்களிடத்திலே அதிகமாக இருப்பதனால் அதுக்கான முன் ஏற்பாடுகள் நடந்து சில கட்டடங்கள் கட்டப்பட்டு இந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கான சில தேவைகள் இருந்து கொண்டு இருப்பதனால் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், அந்த ஹோமோன் சுரப்புக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் அவனை கட்டுப்படுத்த முடியாது. வீட்டில் மனைவியால், பிள்ளையால், வாப்பாவால் முடியாது. அதனால தான் அங்க அடைச்சி வைக்கிறான். ஒரு மருந்து கிடையாது அவங்களுக்கு. என்னமோ ரீஹபிலிட்டேஷன் சென்டர்னா அவங்களை வச்சுக்கிட்டு காலையில் ஒரு மாத்திரை, பின்னர் ஒரு மாத்திரை, ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு சேலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது. டைம் சாப்பாட்டை கொடுப்பாங்க, விரும்பினா திம்பாயிலாடி தூக்கி போடுவான். அவனை அடைச்சி வச்சுக்கி அவனுக்கு அந்த பொருள், அந்த போதை பொருள் கிடைக்காம தடுத்து வச்சிருக்க. அவ்வளவுதான். நம்ம வீட்டுல வச்சா எப்படியோ கொடுத்துருவான், நண்பன் கொடுத்துருவான், சீக்கிரட்டா கொடுத்துருவான், ரகசியமா கொடுக்குறான். எவ்வளவு பெரிய வேலை நடக்கு தெரியுமா? ஒரு பள்ளிக்கூடத்து மாணவனை கூட்டிட்டு வராங்க.
அவன் போதை வசத்துக்கு அடிமையாயிட்டான். எவ்வளவுடா பாவிக்கிற அப்படின்னு கேட்டேன். எப்படி இது வந்து இந்த தகவல் தரும்போது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் பாவிக்கிறேன் சார்ங்கிறான். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் என்றால் எவ்வளவு பணம் தேவைப்படும்? இவ்வளவு பணத்துக்கு என்ன செய்வாய் அப்படின்னு கேட்டபோது, வீட்டுல திருடுவேன், அங்க திருடுவேன், இங்க திருடுவேன், அதுவும் இல்லாட்டி என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு முறை இருக்குங்கிறான். அது தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன சொல்லி அப்படின்னு. 5 பேர் ஆள் பிடிச்சு கொடுத்தா 1 ஃப்ரீ அப்படிங்கிறான். இங்கதான் நம்ம ஆபத்துல மாட்டிக்கிறோம். அவனுக்கு தேவை வருது, கையில காசு இல்லாட்டி என்ன செய்வான் தெரியுமா? அந்த ஸ்கூல்ல இருக்கிற 5 பேரை வசூல் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்குண்டா, சொர்க்கம் கண்ணுக்கு தெரியுண்டா, ஆம்பளையாடா நீ பாவிச்சு பாருடா அப்படின்னு 5 பேரை செட்டப் பண்ணி கொடுத்து, நீ வேண்டிக்கோடா, எனக்கு ஒண்ணும் தேவையில்லைன்றான். இவங்க வேண்டி போனதுக்கு அப்புறம் இவனுக்கு அவன் கூப்பிட்டு சரி 5 பாஸ் நான் ஒன்னு கொடுத்துருவான். இதுதான் இது அப்படியே பிரமிட் சிஸ்டத்துல வளர்ந்துகிட்டு போறது காரணம். இந்த போதை வஸ்து பாவனை எப்படி பெருகுது, எப்படி இந்த பழக்கம் பிள்ளைங்கள்ட்ட போகுது? எல்லா தெருவிலையும் ஸ்டார்ட் ஆயிட்டு, ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல எல்லா இடத்துலயும் பழகுறாங்க. பெண்களும் உட்பட இதை பாவிக்கிறாங்க. பெண்கள் பாவிக்கிறாங்க. அப்ப இப்படி எல்லாம் பாவிக்கிறாங்களே எப்படி அப்படின்னு கேட்டால், இப்படிதான் காசு இல்லாட்டி 5 பேர் காலியாங்க. அந்த 5 பேரும் காசு இல்லாட்டி அந்த 5 பேரும் என்ன செய்வான்? 25 பேரை பிடிச்சு கொடுப்பான். அந்த 25 பேரும் இன்னும் 5 பேரை பிடிச்சால் எங்க போகும் பாருங்க, 150 பேர் ஆயிடும். எவ்வளவு பேர் ஆயிடும் சிந்திச்சு பாருங்க. அப்ப இவ்வளவுக்கு அதிகமாக இது பரவிக்கிட்டு போறது காரணம் இதுதான். ஏன்னா இதை வந்து ஒரு 2-3 தடவை பாவிச்சால் அவனுக்கு திரும்ப பாவிக்காம இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அந்த இடத்துலதான் அவன் தவறு செய்ய ஆரம்பிக்கிறான். எப்படியாவது பாவிச்சே ஆகணுங்கிற ஒரு நிலைக்கு வரான். என்னங்க, ஒரு பேரண்ட்ஸ் ஒரு பையனை கூட்டிட்டு வராங்க. இவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். நேர அக்கர்பத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரிச்சுட்டு அவங்க தான் அனுப்பி வைக்கிறாங்க. அங்க வந்துட்டான். என்ன, வீட்டுல இருந்த கொமட்ட காலவரத்தை வித்துட்டான் சார். அவனுக்கு விற்கிறதுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. வீட்டுல இருந்த கேட்டின் சீலை எல்லாம் வித்தாச்சு, தேங்காய் போத்தல் குறை போத்தல வித்தாச்சு, அரிசி பேக்கு முடிஞ்சு போச்சு. பாப்பா பாத்ரூம் போய் கதவை சாத்திட்டு திரும்பி பார்க்கறாரு, கொமட்ட காணல. நல்ல வேளை பக்கத்துல பள்ளி இருந்தது. இந்த நிலைமை வந்துடும். ஏன்னா அதை பாவித்தவனுக்கு அது இல்லாம இருக்க முடியாது. அப்போ உம்மா பாப்பா எவரை பத்தியும் யோசிக்க மாட்டான். பாப்பாட ஹார்ட் ஆபரேஷனுக்கு வச்சிருந்த காசையும் அடிப்பான் அவன். என்னட்டு ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கேஸ் அனுப்புறாங்க. சூசைட் பண்ணி கழுத்துல தூக்குல மாத்தி தொங்கி தப்பி பொழைச்ச ஒருவன். அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் கவுன்சிலர்கள் விசாரிக்கிறாங்க. ஃபேமிலி ப்ராப்ளம், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ப்ராப்ளம் சமாளிச்சுட்டாங்க. நேர கவுன்சிலிங் போச்சோன்னா இங்க வந்துட்டாங்க. என்ன, லவ் பண்ணிருக்கிறா, பாப்பா சொல்லிருக்கான், அவனை விசாரிச்சம்மா, அவன் தூள்காரனாம், தூள் பாவிக்கானாம், ஏதோ போதை வஸ்து ஒன்னும் பேரு, அதை சொல்லி அதை பாவிக்கிறானாம், விற்கிறானாம் என்று கேள்வி மகள். இந்த பொம்பளை பிள்ளைகள் செய்யற தவறு என்ன? ஒருத்தனை விரும்பினா அவன் சொல்றதுதான் வேதம், அவன் தான் கடவுள். அவங்களுக்கு பாப்பா உமா எல்லாம் எதிரி சைத்தான். நீங்க பொய் சொல்றீங்க, உங்களுக்கு பொறாம. இதுதான் இந்த கேர்ள்ஸ் நினைக்கிறது. அவன் யாருக்கிட்ட விசாரிச்சிருக்கா தெரியுமா? இதுக்குதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா நிக்காஹ இல்லா பி வலியின். ஒரு பெண்ணு தானா முடிவெடுத்து திருமணம் முடிக்க கூடாது, ஒலிகாரர் முடிவெடுக்கணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அதுதான். ஏன்னா ஒரு பொண்ணு விசாரிக்கிறது அவனுக்கிட்ட தான், நீங்க சாராயம் குடிக்கிறாங்க. ஏன்னா உண்மை சொல்லிட்டு வந்தானே, ஓமோ நான் கொஞ்சம் குடிப்பேன் சொல்லுவான் தானே. மூளை கெட்டது அதுகிட்ட கேட்டிருக்குது, நீங்க தூள் பாவிக்கிறாமா அப்படின்னு. அவன் சொல்லிக்கான் அஸ்தாபுல்லா 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 அஸ்தாபுல்லான்னு. கொஞ்ச நேரம் அஸ்தாபுல்லா சொல்லியே 50 ரூபா பில்லு போயிருக்கு அவளுக்கு. அவன் என்ன சொல்லிக்கான் தெரியுமா? அது என்ன கலரண்டே எனக்கு தெரியாது. சில வேளை இதை சொல்லும் போதே அவன் அடிச்சுட்டு தான் இருந்திருப்பான் போல இருக்கு. நான் இப்ப எங்க இருக்கேன் தெரியுமா? பள்ளிவாசல்ல மின்பருக்கு பக்கத்துல ரையால் பலகையில குர்ஆன் வச்சு ஓதிக்கிட்டு இருக்கேன். என்ன பத்தி இவ்வளவு பெரிய அவாண்டமா ஆண்டிக்கான். இந்த பொண்ணு நம்பிட்டா ஓடி போயிட்டான். ஓடினா வீட்டுல இருந்த நகையெல்லாம் போட்டு ஓடிட்டான். அந்த நகை முடி மட்டும் அவன் மேல கைய வைக்கல, நகை மேல கைய வச்சான்.
மாசம் 4-5 ஓடி போச்சு. அதுக்கு பிறகு வீட்டுல அவன் சொந்த வீடு கிடையாது, எங்கேயோ ஒரு சொந்தம் வீடு கொடுத்திருக்குது. அந்த வீட்டுல இருந்துகிட்டு ஒரு தொழிலுக்கும் போகல, இவர் தூளுக்கு தான் போறார். அவன்கிட்ட கொடுக்க பணம் இல்லை. கடைசியாக அவன்கிட்ட இருந்த ஒரே ஒரு சொத்து, அவன் கூட்டிட்டு வந்த அந்த பொம்பளை பிள்ளை தான். அந்த பிள்ளைய கூட்டி கொடுக்கறதுக்கு ஆளை கொண்டு வந்தான். அப்பதான் அவ இவனுடைய விஷமத்தனத்தை அறிஞ்சி, பெற்றோர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை என்கிறத புரிஞ்சு, இதுக்கு பிறகு நான் எப்படி வீட்டை போவேன் என்பதை தெரிந்து தூக்குல தொங்குறா. உண்மையே அவள் செத்திருக்கணும், தப்பிட்டான். என்கிட்ட வந்தா, நான் சொன்னேன், நீ தாய் தகப்பன்னு செஞ்ச துரோகத்துக்கு இறைவன் தந்த பனிஷ்மெண்ட் முதல்ல நினைச்சுக்கோ. இரண்டாவது, இதுல இருந்து நீ தப்பிக்கலாம் என்று அவங்களுக்கு உளவாள துணை செய்து, அவங்க இப்ப நல்லா இருக்கிறாங்க, பிறகலையா முடிச்சுக்கிறாங்க, அது டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன் என்றால், இந்த போதை வஸ்து பாவனையாளருக்கு அதை அடையணும் என்றால் அவன் பொண்டாட்டி கூட அவனுக்கு பெருசா தெரியாவே என்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப பாருங்க, இந்த போதை வஸ்து பாவனை எவ்வளவு பெரிய ஆபத்தானது. அப்படி எதை வேணும் என்றாலும் காட்டி கொடுக்கவும் கூட்டி கொடுக்கவும் தயங்க மாட்டான். அவ்வளவு பெரிய பாவத்துக்கு இது பங்கு வைக்கும். அப்ப 1400 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் அல் குர்ஆன் சூரா மாயிதா 90வது வசனத்தில் சொன்ன போதை வஸ்து பாவனையை நிறுத்தி விடுங்கள் மக்களே என்று அல்லாஹ் கூவி அழைத்தது எவ்வளவு பெரிய பொருத்தமான ஒரு விஷயம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த முஸ்லிம் சமுதாயம் போதை வஸ்துக்கு அடங்கி அதுக்குள் இருக்க கூடாது என்பதை மட்டுமல்ல, மனித சமுதாயத்துக்கே சொல்லி காட்டுகிறது. மனித சமுதாயத்துக்கே சொல்லி காட்டுகிறாரு, இது ஆபத்தானது, ஒதுங்கிக்கோ. எவ்வளவு பெரிய ஆபத்து! யாருக்கெல்லாம் ஆபத்து? பாவனையாளர்களுக்கு மட்டும் ஆபத்தா? அவன் பாவிப்பதனால் இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் நமக்கு ஆபத்து தான். நம்ம நாட்டுல டாலர் இல்லன்னு நம்ம பொருளாதாரத்தினுடைய விலை மாற்றம் வந்துச்சா இல்லையா? எப்படி டாலர் இல்லாம போச்சு? ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஆட்சியில் இருக்கிறவன் ஜொரண்டிட்டான், இவன் ஜொரண்டிட்டான், அவன் ஜொரண்டிட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க, நாட்டுல போதை பாவனையாளர்கள் அதிகமாகிறாங்க என்றால் போதை பொருள் வந்துகிட்டு இருக்கு. எங்க இருந்து வருது? வெளிநாட்டுல இருந்து தானே வருது. எப்படி? வெளிநாட்டுல இருந்து போதை நாட்டுக்குள்ள வந்திருக்கிறதுனால பாவனையாளர்கள் கூறுறாங்க. இதுல படித்தவர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் இருக்கிறீர்கள், பொறுப்புதாரிகள் இருக்கிறீர்கள். நான் சொல்வதை கணக்கு போட்டு பாருங்க. நாட்டுக்குள்ள போதை பாவனையாளர்கள் அதிகம் என்றால் ஜனவரியில இருந்து 7ஆம் மாசம் 15ஆம் தேதி வரை 78,169 பேர் கைது என்றால் பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் இன்றைக்கு இந்த போதை பாவனையாளர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்படுகிறது என்றால் 7,48,00,000 ரூபாய் பொறுமதியான சிகரெட் பிடிக்கப்பட்டு அதை எரிப்பதற்கு இன்றைக்கு இலங்கையினுடைய கோர்ட் அனுமதி கொடுத்தது என்று ஒரு வாரத்துக்கு முன்னால் பத்திரிகை செய்தி. இப்படியெல்லாம் வருகிறது என்றால் கோடி கோடியாக போதைப் பொருள் இன்றைக்கு பாவனையில் இருக்கிறது என்றால் அந்த கோடிக்கணக்கான காசு இலங்கையினுடைய வங்கி மூலமாகவா வெளிநாட்டுக்கு போயிருக்கும்? கள்ளத்தோணியில தானே போயிருக்கும். கோடிக்கணக்கான காசு கள்ளத்தோணியில வெளியில போனால் நாட்டுல டாலர் இருக்குமா? அப்ப பணவீக்கம் ஏற்படும் தானே. அப்ப இவன் பாவிச்சா நமக்கு என்னன்னு நம்ம இருக்க முடியுமா? இவன் பாவிச்சதுனாலதான் நம்ம பெட்ரோலுக்கு லைன்ல நின்றோம். இவன் பாவிச்சதுனாலதான் நம்ம மாட்டரைச்ச பார்த்து போட்டு கீரை கட்ட வேண்டிக்கிறோம். அவன் பாவிக்கிறதுனால இன்னைக்கு நம்ம பட்டணி படுக்கிறோம். அவன் பாவிக்கிறதுனால பசிக்கு தேங்காய் திருடி அடி வாங்கப்படுகிறான். இவன் ஜென்டில்மேனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அப்ப இன்னைக்கு எந்த அளவுக்கு இது பாரதூரமான ஒரு விஷயம் என்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப இது மட்டுமில்ல, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. பெண்கள் உடலால் உள்ளத்தால் பாதிக்கப்படுறாங்க. அந்த குடும்பம் நடுத்தருவில் நிக்குது. எந்த குழந்தைக்கு தன்னுடைய தகப்பன் தூள் பாவனையாளன், போதை வஸ்து பாவனையாளன் என்று சொல்ல கேட்க பிடிக்கும்? எத்தனை பிள்ளைகள் மனநிலை பாதிக்கப்படுகிறது? எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறது? இன்னைக்கு காதலிச்சு ஓடி போறவங்க, நேற்று முந்தினத்து கூட ஒருத்தர் ஒரு பிள்ளை ஸ்கூல்ல ஓரவல் படிக்கிற பிள்ளை ஒருத்தனை ஓடி போய் பிடிச்சுக்கிட்டு வந்து அவனைத்தான் பண்ண போறான்னு கிட்டிக்கிறா, கூட்டிட்டு வந்தேன். அவன் தூள் பாவிக்கிறமா, உனக்கு பரவாயில்ல, உனக்கு பரவாயில்ல, உனக்கு பரவாயில்ல. சரி, நீ எடுக்கக்கூடிய மாப்பிள்ளை உனக்கு மட்டும் புருஷன் கிடையாது, உன் பிள்ளைகளுக்கு தகப்பன். உன் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனை கண்டுபிடிச்சு கொடு. அதை மட்டும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த காதல் மோகம் அவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவனை தான் முடிப்பேன், அவன் தூள் பாக்கிறான், நிப்பாட்டிடுவானா? எங்க நிப்பாட்ட போறான்? எப்படி நிப்பாட்டுவான்?
அவனாலதான் முடியாது, அதனாலதான் பெருகிக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் அருள் செய்த ஒரு சிலர் நிறுத்தி இருக்கிறார்கள், ஆனால் பெரும்பான்மை நிறுத்தாது. நிறுத்திட்டான்னு சொன்னால் திரும்ப பாவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிலர் பெறுவாங்க, ஒரு வருஷம் நிப்பாட்டி நான் திரும்ப தொடங்கிட்டான். இந்த வெளிநாட்டுக்கு போய் வந்தவன் கஸ்டமருக்குள்ள பாஸ்போர்ட் தூக்குறது தெரியுமா? அது மாதிரி இந்த தூள் பாவனையாளர்கள் கஸ்டமருக்குள்ள என்ன செய்வான் தெரியுமா? திரும்ப தூக்கிடுவான். இது இந்த தூள் பாவனையாளர் என்ன செய்வான் தெரியுமா? கஸ்டமர் போது திரும்ப தூக்கிடுவான். பிரச்சனைன்னு வரும்போது அடிச்சு விட்டுருவான். அந்த நட்புகளை சந்தித்தால் திரும்ப அடிச்சிருவான். அதுதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் மன் யுகாலிலுஹு. ஒரு மனிதன் தன் நெருங்கின நண்பனின் கொள்கைக்குள் வருவான், யாரோடு பழகுறான் என்று பார்த்து பழகட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பழகுறவன் யார், யாரோட பழகுது நம்ம பிள்ளை, நம்ம எந்த தெருவில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நாங்க பார்க்கிறோம். திருக்குறள் சொல்கிறது, நிழல் நீரும் இன்னாத இன்னாதவர் நீரும் இன்னாவாம் இன்னா செய். என்ன சொல்கிறது திருக்குறள்? 881வது குறள். நீர் குடிக்கக்கூடிய மதுரமான நீரும் விஷமானால் தள்ளி வைப்பாய் அல்லவா, அதுபோல் உன்னுடைய நெருக்கமான உறவுகள் குற்றவாளிகளாக இருந்தால், அவர்கள் துர்பிடித்தவர்களாக இருந்தால், பாவிகளாக இருந்தால் தள்ளி வை. அதான் இன்னாதவர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்ய. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் அழகாக சொல்லுது, உறவுகள் யாரோடு பழகிறோம், எந்த சூழலில் இருக்கிறோம் என்பதை பார்த்து பழகட்டும். அப்ப நாங்க பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். யாரோடு பழகிறான், எப்படி பழகிறான், ஏன் லேட்டா வாரான், ஏன் பசிக்குது இல்லைங்கிறான், ஏன் அதிகமா தண்ணி குடிக்கிறான், ஏன் எப்பவுமே தலையை தொங்க போட்டு இருக்கிறான், திடீரென்று சொன்னவர்களுக்கு பேச்சு கேட்க தொடங்கிட்டான்டா ஆபத்து தான். பாருங்க, முதலெல்லாம் மீன்கறி ஆக்கி வச்சுட்டா இறைச்சிதான், இறைச்சி ஆக்கி வச்சா மீனும்பா, ரெண்டும் ஆக்கி வச்சா முட்டை தான் ஆம்பா, முழுக்க ஆக்கி வச்சா கரைச்சி தான் ஆம்பா. இப்படி சண்டை பிடிச்ச பம்புக்கு வந்த பிள்ளை இப்ப சோறே இல்லடா என்ன செய்யணும், பிரச்சனை தூங்குறேன் என்றால் ஆபத்து. ஏதோ பாவிக்கிறான், லேட்டா வாராண்டா ஆபத்து, தூங்க மாட்டேங்கிறான் ஆபத்து, உடுப்ப மாட்ட மாட்டேங்கிறாள் ஆபத்து, தன் விடயத்தில் அக்கறை காட்டாமல் இருக்கிறான் என்றால் ஆபத்து. ஏதோ பாவிக்கிறான், ஏன் அவன் தனியா இருக்கிறான், ஏன் அவன் தலையை தொங்கப்பட்டுட்டே இருக்கிறான், ஏன் பாத்ரூம்ல போய் லேட் ஆகுறான், ஏன் சூங்கியம் வாங்குறான்னு பாருங்க. சூங்கியம் வாங்குறான், மேசையில சூங்கியம் கிடக்குது, சூங்கியத்தை சுத்தி வந்த அந்த பேப்பரை காணல் என்றால் டவுட் ஆகும். என்ன நடக்குதுங்கிறது இன்னைக்கு தான் பெற்றோர்கள் பிள்ளைகளோட கூட இருக்கிறது இல்லையே. எப்பவும் பிள்ளைகளோடு கூட இருக்க பழகணும். ஆம்பளை பிள்ளைகள் தான் பொம்பளை பிள்ளைகள் தான் பெற்றோர்களோடு பக்கத்தில் இருக்கணும். தாய் ஒரு பெண் பிள்ளையை பார்க்கணும், பக்கத்துல போகணும், அவ படுக்கிற பெட்ட உதறி பார்க்கணும், பெட்ஷீட்டை பார்க்கணும். ஆனா அதை சொன்னா என்ன சொல்லுவோம் தெரியுமா, பிள்ளையோட மனசு நொந்து போகுமே, நாங்க எப்படி பிள்ளைய சந்தேகப்படுற என்ற உள்ள தங்கம், உண்டவுள்ள தங்கம், உண்டவுள்ள தங்கம், உண்ட பிள்ளையோட கூட்டாளி மாதிரி தங்கம். ஷைத்தான் தங்கம் இல்லையே, தங்கம் ஷைத்தான் தங்கம் இல்லையே, கெடுத்து விட்டுருவான். ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். என்ன நடக்குது, ஏன் லேட் ஆகுறான், எங்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒவ்வொரு மனைவிமார்களும் புருஷனை கவனிக்கணும். திடீரென்று இருக்கிற வளவெல்லாம் விற்கிறான், திடீரென்று லொஸ்டங்கிறான். நல்லா தானே ஓடிட்டு இருக்கு வியாபாரம், இவனுக்கு மட்டும் எப்படி லொஸ்ட் ஆகுது அப்படின்னா ஹாஜியார் பாட்டிக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறார். பாட்டி ரொம்ப லேட் ஆகுறார், கொஞ்ச நாளைக்கு வேகம் ரொம்ப அதிகமாகும், அப்புறம் ஒரு மிக்க வேகமே இல்லாம போகும். ரொம்ப யோசிக்காதீங்க, உங்களுடைய நெருக்கத்தை சரியா வச்சுக்கோங்க, பழகுங்க, பாருங்க, கண்காணியுங்க. இன்னைக்கு தான் புருஷன் பொண்டாட்டி போனுக்கே பாஸ்வேர்டு வைக்கிறாங்களே. பொண்டாட்டிக்கு தெரியாத பாஸ்வேர்டு புருஷன்கிட்ட, புருஷனுக்கு தெரியாத பாஸ்வேர்டு பொண்டாட்டிக்கிட்ட என்றால் சம்திங் ராங். உடம்பிலேயே பாஸ்வேர்டு போடாம திறந்து கொடுக்கிற நமக்கு போன்ல எதுக்கு பாஸ்வேர்டு என்றால் அதுல வேற ஒரு சிக்கனாக்குனா இருக்கு. அதனாலதான் அவ்வளவு பிரச்சனை வருது. தயவு செஞ்சு கண்காணியுங்க. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லுக்கும் ராய் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. நீங்க ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள், நீங்கள் உங்களுடைய கண்காணிப்பு பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். அப்ப இந்த போதை வஸ்து பாவனையினால் இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்குது. எப்படி நிறுத்துறது, இதை எப்படி நிறுத்துறது, எப்படி இல்லாம ஆக்குறது? முதல் விஷயம் நான் சொல்லிக்கிட்டு இருந்த கண்காணிப்பு.
கவனம் செலுத்துது. ரெண்டாவது விஷயம், சூழலை மாற்றணும். நம்ம இருக்கக்கூடிய ஏரியா பிழை என்றால் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தப்பாச்சேன்னு முடிவெடுக்காதீங்க. இடத்த மாத்துங்க, ஸ்கூலை மாத்துங்க, தெருவை மாத்துங்க, ஆளை மாத்துங்க, அந்த இடத்த மாத்துங்க. சூழல் ரொம்ப முக்கியம். அத நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் மை யுகாலிலு. ஒரு மனிதன் தான் பழகக்கூடியவர்களின் கொள்கைக்கு லேசா வந்துருவான். யாரோடு பழகிறோம் என்று பார்த்து பழகட்டும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பன்றியோடு கூடினால் பசுக்கன்றும் பவிதின்னும் அப்படின்னு. அப்ப கெட்டவனோட கூடிடக்கூடாது, நல்லவனோட கூடிப்பார். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். நல்லவனோடு கூடிப்பார், அந்த பூவை கட்டின நாரும் மணக்கும் அப்படின்றது. அத நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லவர்களோடு பழகிறவன் அத்தர் வியாபாரியோடு இருக்கிறவனை போல அவன் விற்கிற அத்தர் வாசம் நமக்கிட்டையும் வரும். அப்ப நல்ல சூழல் ரொம்ப முக்கியம். நல்ல சூழலை ஏற்படுத்திக்கணும். மார்க்கத்தினுடைய சூழல் நம்முடைய பிள்ளைகளுக்கிட்ட அடிப்படை மார்க்கத்தை, இறை அச்சத்தை, மறுமை பற்றிய விளக்கத்தை சொல்லிக் கொடுக்காமல் நாம் எல்லாம் மேற்கத்திய மோகத்துக்கு ஆளானோம் பாரு. அதுக்கு நமக்கு இன்னும் வேணும். எங்க நல்ல இங்கிலீஷ், எங்க நல்ல மாடர்ன், ஃபேஷனா முடிய பற்றிய சொல்லி சின்ன பிள்ளைய கொண்டு போய் சருங்கடையில இப்ப இருக்கிற அந்த கட்டை வெட்ட சொல்லலாம். என்ன கட்டு? இடையில கரண்டு போன முடி வளைச்சுக்கிட்டு போகல கரண்டு போயிடுச்சு. அப்படித்தான் நமக்கு தோணுது. வளைச்சி மொட்டை மேலுக்கு ஒரு கொண்டை, இந்த முடிய பெரியவன் வைக்கிறான். அத நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்தாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸ், ஒரு பகுதியை வலித்து இன்னொரு பகுதியை வைப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அதை இன்னைக்கு ஃபேஷன் ஆக்குறான். பெரியவன் வைக்கிறான், அவனுக்கு அது அழகா படுது. சரி, சின்ன குழந்தைய தூக்கி பிடிச்சிட்டு அந்த கட்டு வெட்ட சொல்றான் பாப்பா, அவனுக்கு தேவை ஃபேஷன். இந்த ஃபேஷன் 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 என்று பிள்ளைகளை வளர்க்கிறோம். இறையச்சம், அல்லாஹ் பற்றிய பயம், பள்ளி வாசலுக்குள்ள பிள்ளைகளை கொண்டு போவது, பயான் நிகழ்ச்சிகளில் பிள்ளைகளோடு கலந்து கொள்வது. இன்னைக்கு நம்ம பயான் வச்சிருக்கிறோம், எங்க ஆக்களை காணலை. நிறுத்துறதுக்கு வேட்டியை கட்டிட்டு ஜுப்பா கட்டிட்டு விளாத்துறான். போதை ஒழிப்பு மாநாடு வைக்கிறோம், அதை நிப்பாட்டுறதுக்கு தாடியும் ஜுப்பாவும் தொப்பியும் வேலை செய்யற அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. நல்லது நடக்கிறது, 4 பேருக்கு நாம் உதவி செய்ய போகிறோம், கையை கொடுப்போம்னு நினைக்காம தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யற அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. அப்ப எங்க மார்க்கம் இருக்கிறது? இஸ்லாம் எங்க இருக்கிறது? அது சரி, பிள்ளைகளை பள்ளி வாசலுக்கு கூட்டிட்டு போங்கடாண்டா, அங்க இருக்கிறோம் விரட்டுறான். பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துடாதீங்க, அது அவன் நிலைமை. பிள்ளைகள் பள்ளிக்குள்ள வரணும், பாப்பாவோட நின்று தொழணும், மார்க்கத்தை ஜும்மாவுக்கு நேரத்தோட போகணும், பயான கேட்கணும், இறையச்சத்தை சொல்லிக் கொடுக்கணும், மறுமை பற்றி அச்சத்தை கொடுக்கணும். மகன் இது தப்பு, இது ஹராம், இது ஹலால் என்று சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா அவன் எப்படி அந்த வலையில விடுவான்? நம்ம பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் மாறணும். மார்க்க சூழலுக்குள்ள அவனை கொண்டு வரணும். ஒன்று. இரண்டாவது என்ன? மூணாவது என்ன? பாவத்தை கண்டால் கையால் தடு. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆ மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிரு பியதி, உங்களில் யாராவது பாவத்தை கண்டால் கையால் தடுங்கள். ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி, உங்களால போய் அதை விரட்டி இல்லாம ஆக்கி ஓடுங்களா அப்படின்னு சொல்ல முடியலையா, நாவால தடுங்க. சொல்ல வேண்டிய இடம் எதுக்கெல்லாம் மண்மண்ணா இன்னைக்கு அடிக்கிறீங்க, இதுக்கு சொல்லுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஆட்கள் வராங்க போறாங்க, ஏதோ பிசினஸ் நடக்குது, சொல்லுங்க, கொடுங்க, தகவல் கொடுங்க, நீங்க சொல்லுங்க, போய் சந்திங்க, தப்புப்பான்னு சொல்லுங்க. அதுக்கும் முடியவில்லை என்றால் ஃபபி கல்பிஹி, மனசால் வெறுத்து ஒதுங்க, அந்த இடத்தை விட்டு நகர். அப்ப பாவத்தை தடுக்கும். நமக்கு என்ன அப்படின்னு இருந்துடக்கூடாது. நம்ம தெரு சுத்தமா இருக்கணும், நம்ம ஊரு நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் அப்படி என்று நினைச்சால் அவன் பிள்ளை இவன் பிள்ளை என்று பார்க்க கூடாது. நம்ம மனித இனம் அப்படி என்று பார்க்கணும். அடுத்தவனுக்கு உதவி செய்யணும், அடுத்தவனுக்கு உதவி செய்யணும். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அநீதி செய்தவனுக்கும் அநீதி செய்யப்பட்டவனுக்கும் உதவி செய்யுங்க அப்படின்றாங்க. அதுக்கு அநீதி செஞ்சவனுக்கும் அநீதி செய்யப்பட்டவனுக்கும் உதவி செய்யறாங்க. சஹாபாக்கள் கேட்கறாங்க, யார சொல்லலாம், அநீதி செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், அநீதி செஞ்சவனுக்கு எப்படி உதவி பண்றது? அவனுக்கு அடிக்கணும் இல்ல, எப்படி உதவி பண்றது அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் அநீதியை தடுப்பதுதான் அவனுக்கு செய்யும் உதவி அப்படின்னாங்க. அப்ப ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்றால், பாதிக்கப்பட்டவனுக்கு உதவியை கொண்டு போய் கொடுப்போம், உணவை கொண்டு போய் கொடுப்போம்.
பாதிப்பை ஏற்படுத்துகிறானே அவனை போய் நிறுத்த சொல்லுவாங்க. நிப்பாட்டு, நீ பாவம் பண்ணிட்டிருக்கிற அப்படி என்று அவனுடைய பாவத்தை தடு அப்படிங்கிறத நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராங்க. எனவே அன்புக்குரியவர்களே, அடுத்த கட்டமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால் இந்த பாவத்தை தடுக்கிறது, நம்ம நல்ல சூழலை உருவாக்குறது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நம்ம என்ன செய்யணும். இது மாதிரியான நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு மிம்பர் மேடைகளும் பேச வேண்டும், ஒவ்வொரு தெரு பிரச்சாரங்களும் நடக்க வேண்டும், அதிகாரிகள் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டும், பாடசாலையில் மாணவர்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும், ஆசிரியர்கள் பிள்ளைகளிடம் பக்குவமாக இதை எடுத்து சொல்ல வேண்டும். நான் ஒன்று என் வேலை உண்டு என்று போயிட்டே இருக்கக்கூடாது. நாம ஒரு மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி, ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப கவனம், அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இதை கண்டா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படி என்கிற ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் தயவு செய்து நிறுத்துங்க. எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தருக்கிறது, சின்ன பின்னமாக சூசைட் பண்ணிக்கிறாங்க, அள்ளிக்கிறாங்க, நோய் வாய்ப்படுறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் டெமென்சியா என்ற நோய் வருது. டெமென்சியா, அல்சைமர், அதாவது அசிடைட் கோலின் இல்லாமல் மூளையினுடைய சில செல்லுகள் டெத் ஆகி மறதி ஏற்பட்டு அப்படியே கொஞ்சம் பேர் போயிட்டு இருக்கிறாங்க. ஹலுசினேஷன் ஏற்படுது. இந்த போதை வஸ்து பாவனையாளர்கள் எப்படி போதை, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போதை வஸ்து பாவனையாளர், ரொம்ப ஒரு வசதியான ஒருவர், அவர் வாராருங்க. அவரு தான் அல்லாஹ்வா, நேரடியாக அவர் தான் அல்லாஹ்வா, நான் தான் அல்லாஹ். சொர்க்கத்தின் துறப்பு என்கிட்ட தான் இருக்குது, நான் துறப்பு தந்ததான் நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போலாங்கிறோம். இது டெலூஷன்ங்கிறது, கிரோனியஸ் டெலூஷன். இந்த போதை வஸ்து பாவனையை தொடர்ந்து பாவிக்க என்ன நடக்கும் என்றால், முதல்ல ஹலுசினேஷன் ஏற்படும். ஹலுசினேஷன் என்றால் அவருக்கு காதுல சத்தம் கேட்கும், அப்படி செய்ய இப்படி செய்ய அப்படின்னு சத்தம் கேட்கும். ஒரு உருவம் முன்னால வரும், அது விஷுவல் ஹலுசினேஷன். அதுக்கு பிறகு டெலியூஷன், குறிப்பாக கிராண்டியஸ் டெலியூஷன். என்னட்ட அல்லாஹ் வந்துட்டு போயிட்டான், அவன் அல்லாஹ்வா. இதுக்கு முன்னால என்கிட்ட அதுக்கு முன்னால ஒருத்தன் வந்தான், அவன் தான் ஈசா நபியா. ஈசா நபி வந்தீங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாமா. ஒரு பொம்புல வந்து சொன்னாங்க, ஒரு பொம்புலங்க வெளிநாட்டுக்கு படிக்க போன ஒரு பொம்புல பெரிய ஒரு போதை வஸ்து பாவனையாளராகி அங்கேயே பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டுட்டான். அல்லாஹ் கிட்ட நேரடி தொடர்பு எனக்கு வருதுன்னுட்டான். இங்க இருந்து ஸ்ரீலங்கா எம்பசி கிட்ட பேசி பேப்பர் விசாவில், பேப்பர் பாஸ்போர்ட்ல அங்க இருந்து வந்துட்டான். இங்க கூட்டிட்டு வராங்க. அவ சொல்றான், நான் தான் ஈசா நபியோட வைஃப் அப்படின்டா. ஈசா நபி கல்யாணம் முடிச்ச விஷயம் எனக்கு தெரியாதுமா, எப்ப கல்யாணம் பண்ணாரு? அந்த அளவுக்கு போதை வஸ்து பாவனை, கிரோனியஸ் டெலியூஷன். அந்த மனநிலை பாதிக்கப்பட்டு மென்டல் ஆகுறாங்க, மனநோயாளர்கள் ஆகுறாங்க. இப்படி மனநோயாளர்கள் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமோ, இவங்களுக்கிட்ட ஏதோ ஜின் வந்துட்டு கொஞ்சம் பேர் வைத்தியம் பார்க்க போயிருக்கான். அது இன்னொரு கிறுக்குத்தனம். இது நம்ம ஆட்கள். தயவு செஞ்சு